அன்பிற்குரியவர்களே, இன்றைய ஜும்மா வசூல் நம்முடைய மாநில தலைமையினுடைய தாவா பணிகளுக்காக வசூலிக்கப்படுகிறது. இந்த தருணத்திலே ஒரு செய்தியையும் இங்கே குறிப்பிடுகிறோம். தாவா பணிகள் என்பது அது எந்தெந்த வகையில் பண்ணுகிறோம் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது ஒரு பக்கம். இது அல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், யார் அனாதைகளை அரவணைக்கிறாரோ அவரும் நானும் சொர்க்கத்தில் இவ்வாறு இணைந்திருக்கும் என்று 2 விரல்களை இணைத்து காட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் என்றால் இது எவ்வளவு பெரிய உயர்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் உயர்ந்த நிலையை தருவான் சொர்க்கத்துல. அந்த உயர்ந்த தரஜாவுல நம்மையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்றால் ஆதரவற்றவர்களை அரவணைங்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு வாக்கியத்தை பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு எத்தனையோ தாவா பணிகளுக்கு மத்தியிலே நம்முடைய ஜமாத் சார்பாக கும்பகோணத்துக்கு அருகாமையில் சுவாமிமலை என்கிற ஊரிலும் சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி என்ற ஊரிலும் சிறுவர் ஆதரவு இல்லங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த இல்லங்கள்ல நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் ஒவ்வொரு இல்லத்திலையும் படித்துக் கொண்டிருக்கிறார். அதுல அவர்களுக்கு உணவில் இருந்து சரி, உடையிலிருந்து தங்கும் விட சகல வசதிகளோடு இன்னும் ஒரு லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து ஒரு ஸ்கூல்ல நம்ம பிள்ளைகளை உயர்ந்த பள்ளிக்கூடத்துல போய் படிக்க வைக்கணும்னு நான் எப்படி ஆசைப்படுவோமோ அந்த கல்வியை ஸ்மார்ட் கிளாஸ் வசதியோடு நல்ல ஒரு தரமிக்க ஆசிரியர்களை வைத்து அங்கே பாடமும் அவர்களுக்கு உலக கல்வியும் கற்பிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்காக ஒவ்வொரு மாதமுமே லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவாகி கொண்டிருக்கிறது. ஒரு மாணவனுக்கு ஒரு மாதம் ஒரு வருடம் எவ்வளவு செலவாகும்? இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுல உங்களுக்கு ஒரு துண்டு பிரசுரம் கொடுப்பாங்க, அதுல எல்லா டீடைலுமே இருக்கும். அப்ப ஒவ்வொரு மாதம் இதற்கு பொருளாதாரம் செலவிடப்படுகிறது என்றால் இதற்கென்று ஒவ்வொரு மாசம் நம்ம யாராவது கொடுக்குறோமா? ஏதாவது பொருளாதாரம் எங்கிருந்து வரும்? நம்ம உங்களை போன்ற சகோதர சகோதரிகள் வழங்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துத்தான் இந்த இல்லம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இதற்காக நம்ம எத்தனை பேரும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம்? மாசம் மாசம் வருடத்தில் ஒரு முறை இதற்காக சில பிரதிநிதிகளை அனுப்பி ஒவ்வொரு மாவட்டம் முழுவதும் நம்ம பொருளாதாரத்தை வசூல் செய்கிறோம். இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை வைத்துத்தான் இந்த சிறுவர் ஆதரவு இல்லங்களாக இருக்கட்டும், ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த முதியோர் ஆதரவு இல்லம், ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் இல்லாத பெற்றோர்கள் தன்னுடைய கடைசி காலத்திலே அரவணைப்பு இல்லாம நம்மிடத்திலே நம்மை தான் பிள்ளைகளாக வந்து அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். சில பிள்ளைகள் பார்த்தால் மார்க் அறிவில்லாத பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களும் அங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களும் இன்னைக்கு சென்னை மீஞ்சூரில் நடைபெறக்கூடிய அந்த முதியோர் ஆதரவு இல்லத்துல அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் மிகப்பெரிய ஒரு சகல வசதிகளோடு அங்கே பணி செய்யக்கூடிய யாரும் சரி பொருளாதாரத்துக்கு கிடையாது. பொருளாதாரம் எங்கே இருந்தாலும் கிடைத்துவிடும். தியாக மனப்பான்மை அர்ப்பணிப்பு இல்லாவிட்டால் ஒரு 70 வயது 80 வயது மூதாட்டிகளை தூக்கி சுமக்க முடியுமா? அவர்களுடைய மனதளத்தை அள்ள முடியுமா? நம்ம பிள்ளைகளுடைய மனதளத்தை தூக்குவதற்கு கூட பலர் யோசித்து பாருங்கள். அங்கே அவர்கள் அர்ப்பணிப்போடு பல செவிலியர்கள் பணியாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு வசதிகளோடு பல மருத்துவ உபகரணங்களை கொண்டு அந்த இல்லம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் சென்னைக்கு சென்றால் வாய்ப்பு இருந்தால் ஒரு தடவை நீங்கள் சென்று விட்டு வாருங்கள். அங்கே போய் அந்த பிள்ளை அவங்களை சந்திங்க. ஒவ்வொருவர்கள் நமக்காக துவா செய்து கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் நம்மிடத்தில் வந்து உதவி தேடுவது என்பது ஒவ்வொரு மாதமும் கிடையாது. நீங்க எனக்கு உதவி தாங்க, எங்களுக்கு சாப்பாட்டுக்கு பொருளாதாரம் தாங்க கேட்கல. இந்த ரமலான் அல்லாஹ்வுடைய அருள் பொங்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்துல வருடத்தில் ஒரு முறை நம்மிடத்தில் கேட்கிறார்கள். அவர்களுக்காக நம்முடைய பெற்றோர்களாக எண்ணி அவர்களுக்கும் அதிகமாக உங்களுடைய பொருளாதாரங்களை வாரி வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். இது அல்லாமல் இஸ்லாத்தை தழுவி வந்திருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான தாவா சென்டர்கள், இது போன்ற வாழ்வாதார உதவிகள், எத்தனையோ வாழ்வாதார உதவிகள், மனுக்கள் மூலமாக உதவி கேட்கும் மருத்துவ உதவிகள் என்று பல்வேறு உதவிகள் கேட்கிறார்கள். இதுக்கெல்லாம் உங்களுடைய ஜக்காத் தொகைகளை கொடுக்கலாம். பல பேர் ஜக்காத்து கடமையாக இருந்தும் கூட ஜக்காத்தை அது கணக்கு பண்ணி 102% கொடுக்கணுமே, அல்லாஹ்விடத்தில் விசாரிக்கப்படுவோமே என்று அந்த ஜக்காத் கடமையானவர்கள் கூட இதில் அலட்சியமா இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் இந்த வகைகளுக்கு கொடுக்கலாம். இது அல்லாமல் சதக்காவுடைய தர்மத்தினுடைய அந்த வகைகளில் நம்முடைய நிர்வாக பணியிலிருந்து ஏராளமான தாவா பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று மார்க் அறிஞர்களை உருவாக்கக்கூடிய இஸ்லாமிய கல்லூரி மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியிலே திருச்சியிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான MISC ஆளுங்களை இன்றைக்கு உருவாக்கி தமிழகம் முழுவதும் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்கிறார்கள் என்றால் இது சாதாரண நன்மைகளா? சதக்கத்தும் ஜாரியா. அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய அவருக்கு நாம் பீஸ் வசூலிப்பது கிடையாது, எல்லாருமே இலவசம் தான். இப்படி வரும் பொருளாதாரம் அது
அதுவும் இதற்கு வரக்கூடிய பொருளாதாரம் மிகவும் குறைவு. இந்த இஸ்லாமிய கல்லூரியாக இருக்கட்டும், குர்ஆனை முழுமையாக மன்ன செய்யக்கூடிய ஹிஃபுல் மதரசாவாக இருக்கட்டும், இன்னும் பிற நம்முடைய தாவா பணிகளாக இருக்கக்கூடிய தொலைக்காட்சி தாவாக்கள், பத்திரிகைகள் வாயிலான தாவாக்கள், சமூக வலைதளங்கள் நடைபெறக்கூடிய தாவாக்கள், நேரம் குறை முடிந்துவிட்ட காரணத்தால் சுருக்கமாக சொல்லிட்டு இருக்கிறோம். இது மாதிரியான ஒவ்வொரு பணிகளையும் இன்னைக்கு ஒவ்வொரு மாதத்திற்கும் பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் தேவைப்படுகிறது என்றால், இந்த ரமலானில் திரட்டக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துத்தான் இவ்வளவு நம்ம இயங்க வேண்டும் என்ற அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் இதற்காக உங்களுடைய பொருளாதாரங்களை அதிகமாக வாரி வழங்குங்கள். இன்றைய ஜும்மா வசூல் நம்முடைய தாவா பணிகளுக்காக மட்டும் வசூலிக்கப்படுகிறது. அது அல்லாமல் நாம் சொன்ன இந்த சிறுவர் இல்லம், முதியோர் இல்லம், ஹிஃபுல் மதரசா, இஸ்லாமிய கல்லூரி, தாவா சென்டர், இன்னும் பிற வகைகளுக்காக, இந்த வகைகளுக்காக நான் இவ்வளவு ரூபாய் கொடுக்கிறேன் என்று தனிப்பட்ட முறையில கொடுக்கக்கூடியவர்கள் நம்மை அணுகி கடந்த வருடத்தை போன்ற இந்த மாவட்டத்துக்கு நம்மை மாநில தலைமை பிரதிநிதியாக அனுப்பியிருக்கிறார்கள். நம்மை அணுகி நீங்கள் அதற்குரிய பொருளாதாரத்தை கொடுத்தீங்கன்னா அதற்குரிய ரசீதை நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். அது அல்லாமல் இப்பொழுது பொருளாதாரம் இல்லை என்று நினைத்தாலும் இந்த மாதம் முழுவதும் நம்ம இங்கதான் இருப்போம். நீங்க எப்போது வேணாலும் நம்ம நிர்வாகத்தை அணுகி நீங்க அந்த இதற்குரிய பொருளாதாரத்தை கொடுத்தா கூட அதை முறைப்படியே வாங்கி உங்களிடத்தில் ரசீதை பெற்றுக் கொடுப்பார்கள். இது அல்லாமல் உங்களுடைய சொந்த பந்தங்கள், உங்களுடைய நண்பர்கள், பல வகையில அவங்க செல்வந்தர்கள் இருக்கலாம், அவர்களுக்கு இந்த செய்திகளை ஒவ்வொருவரும் இன்ஷா அல்லாஹ் என்னால் என்று இயன்ற அளவுக்கு பங்களிப்பை நான் செலுத்துவேன், என்னால் என்ற அளவுக்கு பல நபர்களுக்கு இந்த செய்திகளை எத்தி வைத்து அதன் மூலமாக நான் பொருளாதாரத்தை பெற்றுக் கொடுப்பேன் என்று அனுப்பி விடுவீர்கள். இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல நீங்கள் மனதிலே உறுதி கூறுங்கள். ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உணவளிக்க வேண்டும் என்று மட்டும் சொல்லவில்லை, உணவளிக்க தூண்டவும் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நம்மால் என்ற அளவுக்கு இந்த செய்திகளை பிறருக்கும் எடுத்துரைத்து உங்களுடைய பங்களிப்பைகளை செலுத்தி அதன் மூலமாக ஈருலகத்தில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக ரஹ்மான் அனைவரையும் ஆக்கிரமிக்க புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.